ஹலோ வியூயர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆஃபீஸ் குரு. இன்னைக்கு நம்ம சேனல்ல 3 ஷார்ட்கட்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அது என்னன்னா 3 ஷார்ட்கட்ஸ் கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஆர். நம்ம பார்க்க வர ஃபங்க்ஷன் வந்து கன்காட்டினேட். ஒன்றான்றது ஒன்று பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் இ. இந்த கண்ட்ரோல் இங்கிறது என்ன ஷார்ட்கட்ஸ்னா, இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிளாஷ் செல்ஸ். அதாவது ஒரு செல்லில் நம்ம அடிக்கிற டேட்டா வச்சு அந்த டேட்டாவோட பேட்டர்னை வச்சு மிச்ச செல்ஸ் எல்லாம் ஆட்டோ ஃபில் பண்ணுறதோ அதோட வேலை. அது வந்து கண்ட்ரோல். அப்படின்னு என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு யூஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ் நம்ம எடுத்திருக்கோம். அது என்ன யூஸ் கேஸ்னா, இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதுவாக இருக்கு, சேர்ந்து இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வேற வேற காலம்ல நான் போடணும். அதுக்கு நான் அந்த ஃபிளாஷ் செல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரங்கநாதன் டைப் பண்ணிட்டேன். இப்போ இங்கே நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் நேம் மொத்தம் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்து கண்ட்ரோல் லாஸ்ட் நேம் மொத்தம் இங்கே வந்துருச்சு. இதே நீங்கள் மாற்றி போட்டீங்கன்னாலும் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் போட்டாலும் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அப்படி அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இதை கிளியர் பண்ணிடலாம். இங்கே லாஸ்ட் நேம் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் போடணும் அப்படின்னு வச்சு ரங்கநாதன் வரதராஜன் அடிக்கிறேன். இப்போ இங்கே வச்சு நான் கண்ட்ரோல் இ போட்டேன்னா பாருங்க, எல்லா லாஸ்ட் நேம் இங்கே வந்துருச்சு. இங்கே கண்ட்ரோல் இ போட்டேன்னா எல்லா ஃபர்ஸ்ட் நேம் இங்கே வந்துருச்சு. ஸோ ஒரு செல்லில் அடிக்கிற பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் நான் என்ன பேட்டர்ன் அடிச்சேன், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரித்து போட்டேன், அதே மாதிரி வந்தது. அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணேன், லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேமாக மாற்றி போட்டேன், அதே மாதிரி வரும். ஸோ அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி மிச்ச செல்ஸை ஃபில் பண்ணுறது தான் அந்த ஃபிளாஷ் செல்ஸோட வேலை. அதுக்கு ஃபார்முலா வந்து கண்ட்ரோல் இ. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியர்லியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் யூஸ் பண்ண போது கண்ட்ரோல் டி. இது என்னன்னு பார்ப்போம். கண்ட்ரோல் டி அப்படின்ற ஃபார்முலா என்ன பண்ணோம்னா, ஷார்ட்கட் என்ன பண்ணோம்னா, மேலே இருக்கிற செல்லோட கண்டென்ட்டை கீழே கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணுறது. அது எப்படின்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த செல்லில் வந்து நான் இப்போ இதெல்லாம் மேல் ஃபீமேல் அடிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது மேல். இப்போ நான் இது இந்த மேலுங்கிறது அடுத்த செல்லுங்க எனக்கு வேணும் அப்படின்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவேன்னா திருப்பி டைப் பண்ணுவேன். கண்ட்ரோல் டி போட்டேன்னா வந்து இதுவே மோர் தென் ஒன் செல்ஸுக்கு வரணும்னா என்ன பண்ணோம்னா, எது வரணுமோ அந்த டேட்டாவோட சேர்த்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டின்னு போட்டால் வந்து ஓகேவா. இதை ஃபில் பண்ணலாம். இப்போ சுஜாதா, இது சுஜாதாங்கிறது ஃபீமேல் நேமில் கண்ட்ரோல் டி போடணும். இது கண்ட்ரோல் டியோட, அதாவது மேல இருக்கிற செல் கண்டென்ட் கீழே கொண்டு வந்து யூஸ் பண்றது கண்ட்ரோல். இப்போ கண்ட்ரோல் ஆர்னா என்ன அர்த்தம்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட் ரைட் சைடில் கொண்டு வந்து கண்ட்ரோல் ஆர். அதே மாதிரி செலக்ட் பண்ணாமல் பண்ணீங்கன்னா அந்த ஒரு செல்லில் மட்டும்தான் வரும். இப்போ செலக்ட் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கண்டென்ட் ரைட் சைடில் வந்து இது வந்து கண்ட்ரோல் ஆரோட வேறு. இப்போ 3 ஷார்ட்கட்ஸை நம்ம பார்த்துட்டோம். ஃபிளாஷ் செல்ஸ், கண்ட்ரோல் இ, கண்ட்ரோல் டி மேலே இருக்கிற கண்டென்ட்டை கீழே கொண்டு வருது, கண்ட்ரோல் ஆர் லெஃப்ட்ல இருக்கிற கண்டென்ட் ரைட்ல கொண்டு பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா ஃபங்க்ஷன், கன்காட்டினேட் ஃபங்க்ஷன். இந்த கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா, 2 வேர்டை ஒன்னா கன்காட்டினேட் பண்றது தான் அதோட வேலை. அது ஒன்னா சேர்த்து கொடுக்குறது அதோட வேலை. இப்போ 2 வேர்டுக்கு நடுவில் ஸ்பேஸ் வரணும்னா அதையே நீங்க கொடுக்கலாம். ஸ்பேஸ் இல்லாம வரணும்னா அதையே நீங்க பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஈக்குவல் டு கன்காட்டினேட் டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட். எத்தனை டெக்ஸ்ட் வேணா இல்லை கொடுக்கலாம், நீங்க கொடுத்துட்டே போகலாம். இப்போ டாட் இருக்கு பாருங்க, கமா போட்டு எத்தனை டெக்ஸ்ட் வேணா கொடுக்கலாம். க்ளோஸ் பிராக்கெட் வந்துருச்சு. இது வந்து நான் என்ன இப்போ பண்ணியிருக்கேன், ஸ்பேஸ் வராம கொடுத்துருப்பேன். சப்போஸ் இப்போ ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு நான் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்பேஸை நீங்க உருவாக்கணும். அது டெக்ஸ்ட் 1, டபுள் கோட்ஸ் ஓப்பன் ஒரு ஸ்பேஸ், டபுள் கோட்ஸ் க்ளோஸ் ஒரு ஸ்பேஸ், அடுத்த இது என்டர், ஸ்பேஸ் வந்துச்சு. பாத்தீங்களா? இப்போ அப்படியே டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா செல்ஸுக்கும் இது ஃப்ளோ ஆயிடும். இப்போ இது இல்லாம அந்த ஆம்பர்சன்ட் அன்சிம்பிள் வச்சு எப்படி பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே தான் ஃபார்முலா பண்ண ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்பேஸ் ஓப்பன் டபுள் கோட் ஸ்பேஸ் க்ளோஸ் டபுள் கோட்ஸ் அண்ட் அடுத்தது. இப்போ அண்ட் சும்மா ஒரு இதுக்காக எனக்கு ஒரு ஹைஃபன் வரணும். அதுக்கு என்ன பண்ண, அந்த ஹைப்பர், அதாவது செல்லில் இல்லாத ஒரு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து அது வந்து செல் ரெஃபரன்ஸ் எடுக்காது. நீங்கள் இப்போ இந்த ஓப்பன் கோட்ஸ் போட்டீங்க, ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் போகணும். ஒரு ஓப்பன் டபுள் கோட்ஸ், ஒரு ஹைஃபன் சிம்பிள், ஒரு க்ளோஸ் டபுள் கோட்ஸ், ஒரு அண்டு இந்த மேல் கொடுக்கணும். சாரி, இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம். நம்ம என்ன கொடுத்துருக்கணும், இந்த இடத்துல ஆம்பர்சன்ட் சிம்பிள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தப்பு நம்மளும் பண்ணுறது வாய்ப்பு. ஓகேங்களா? அவ்வளோதான். 3 காலம் கன்காட்டினேட் வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது செல் ரெஃபரன்ஸ் இல்லாத நம்மளா கொடுக்குறதுக்கு என்ன பண்ணோம், நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். இங்கே என்ன 2 இது டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த ஹைப்பன் சிம்பிள் டபுள் கோட்ஸில் பார்த்துக்கோங்க. இது வந்து 3 இது நம்ம இன்னைக்கு கவர் பண்ணோம். ஸோ இதை எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, 10 பேர் 15 பேர் பார்க்குறீங்க. பட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை லைக் பண்ணாலும் நல்லா இருக்குன்னு போடுங்க. இல்லை வேறு சேஞ்ச் பண்ணால் அதையும் போடுங்க. அப்போ தான் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி இதை நிறைய பேர்கிட்ட சொல்லுங்கள், நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.